Hello friends, இந்த வீடியோவில் React.js tutorial நம்ம பார்க்க போகிறோம். ஸோ React கற்றுக்க நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ சீரிஸ் நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். React.jsனா என்ன? React.js அப்படிங்கிறது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இதை யூஸ் பண்ணி நம்மளால் UI க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ரியாக்டோட இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் பற்றி லேட்டர் பார்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். React.js ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வேண்டிய விஷயங்கள் HTML, CSS, JavaScript. மெயினாக JavaScriptல ES6 கான்செப்ட்ஸான arrow ஃபங்க்ஷன், கிளாஸஸ், let, const, bind இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா அதை போய் நீங்கள் பாருங்கள். ஒய் React.js, நம்ம ஏன் React.js கற்றுக்கணும் அப்படின்னா React.jsல விர்ச்சுவல் DOM அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நம்மளோட அப்ளிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும். ஸோ இதனால தான் React.js ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ விர்ச்சுவல் DOM அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவல் டாமோட ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்டேஷன் தான் விர்ச்சுவல் DOM அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியாக்டுக்கு ரொம்ப பெரிய கம்யூனிட்டி இருக்குது. கம்யூனிட்டி அப்படின்னா நிறைய பேர் React யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன யூஸ்னால், உங்களுக்கு ஒரு டவுட் வரும்போது அதை கேட்குறதுக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் React.js கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் நோ பிரேக்கிங் சேஞ்சஸ், அதாவது ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு உங்கள் கோட் பிரேக் ஆகாது. ஆங்குலர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் அப்டேட் பண்ணும்போது நிறையா பிரேக்கிங் சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆங்குலரில் எவ்ரி 6 months அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெயின் ரீசன்னால தான் நிறைய பேர் ஆங்குலர்லேருந்து ரியாக்டுக்கு மூவ் ஆனாங்க. ஒரு காம்போனன்ட்னா என்ன? காம்போனன்ட் அப்படிங்கிறது ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிரிக்கு, டோர், விண்டோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து தான் வீடு அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. இதே மாதிரி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்துட்டு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் சேர்ந்து தான் உருவாகுது. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது ஒரு கிளாஸ் காம்போனன்ட். இங்கே ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் ரெண்டர் ஃபங்க்ஷனில் சில HTML நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த ஷாப்பிங் லிஸ்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு டேக் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஒரு டேக்னால் இந்த இடத்துல div அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேகை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டேக் யூஸ் பண்ண இடத்துல இந்த HTML எல்லாம் நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு 5 தடவை இந்த கண்டென்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு வைங்களேன், அதை ஒரு காம்போனண்ட்டாக எழுதிட்டு வெறும் ஷாப்பிங் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேக் எழுதிட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த கோட் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிரும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா JSX அப்படிங்கிறது JavaScript XML. இங்கே நம்ம HTML ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பட் இது ஆக்சுவலாக HTML இல்லை, இது JSX. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னா நம்ம ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், பட் இந்த இடத்துல கிளாஸ் நேம் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம HTML யூஸ் பண்ணுற ஆக்சுவல் கிளாஸ் தான், ஆனால் JSXல கிளாஸ் நேம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஆன் கிளிக், ஆன் பிளர் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம JSXல கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுவோம். ஸோ அதை கோடிங் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ JSXனா என்ன? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி JSXோட ஃபுல் ஃபார்ம் வந்து JavaScript XML. இதை பேபிள் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே HTML ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்ம ஜாவாஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷன் இருக்கும். லெஃப்ட் சைடில் நீங்கள் JSX எழுதுனீங்க அப்படின்னா ரைட் சைடில் அது ஜாவாஸ்கிரிப்டாக கம்பைல் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஸோ காம்போனண்ட்டோட டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். காம்போனண்ட்டில் 2 டைப் இருக்குது. முன்னாடி எக்ஸாம்பிளில் கொடுத்த மாதிரி ஒரு கிளாஸ் காம்போனண்ட்டு நம்மளால் எழுத முடியும், அண்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்னு இன்னொரு டைப்பும் இருக்குது. இதை நம்ம கோடிங் செக்ஷனில் பார்ப்போம். ரியாக்ட் கற்றுக்கும் போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், இன்னொன்று இம்யூட்டபிலிட்டி. ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரியாக்ட் டீம் வந்து ரொம்பவே என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கிளாஸ் காம்போனண்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் இருக்குது. இதில் கிளாஸ் காம்போனண்ட்டோட ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கிறதால
ரியாக்ட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்க்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்யூட்டபிலிட்டி அப்படின்ற இந்த கான்செப்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஏன் அப்படின்னா ஒரு அரேவோ ஆப்ஜெக்டோ இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை டேரெக்டாக சேஞ்ச் பண்ணாமல் அந்த வேரியபிளையே டேரெக்டாக சேஞ்ச் பண்ணுறது. அதாவது ஓபிஜின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நேம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த நேம் வந்துட்டு நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் நேம் ஈக்குவல் டு புது நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஓபிஜே ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு புது ஆப்ஜெக்டை அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதை இம்யூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கோடிங் செக்ஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரியாக்ட் ஆப்பை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் கமாண்ட் லைனில் npx create react app அப்படின்ற இந்த கமாண்டை ரன் பண்ணிவிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியாக்ட் ஆப் க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த ரியாக்ட் ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Node.js இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ Node.jsோட மினிமம் வெர்ஷன் 10.16. இந்த க்ரியேட் பண்ண ரியாக்ட் ஆப்பை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.